கலந்துக்காம போனீங்களா? இல்லனா இங்க வந்துட்டு கூட நைட்டு 10:30 மணிக்குன்னா 6 மணிக்கு மேல கூட போயிருக்கலாமே டெல்லிக்கு. காலையில ஏன் போனீங்க? ஆக எல்லாமே விளம்பரம். இன்னொன்று, மறுபடியும் இந்த ஆட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். தென் பகுதிகளில், தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழக அரசு நடத்துகிறது. ஏனென்றால் 18ஆம் தேதி 17ஆம் தேதி மாலை 4 மணி நேரத்திற்குள் எல்லோரையும் அப்புறப்படுத்துங்கள் என்று கலெக்டர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். நான் இப்ப கேட்டேன், எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன, எப்படி சாப்பாடு போன்றதுன்னு பின்னால பாத்துக்கலாம், எல்லாரையும் அப்புறப்படுத்துங்க. எங்க அப்புறப்படுத்துவீங்க? என்ன ஏற்பாடு? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 4-5 நாளாக எச்சரிக்கை வரும்போது என்ன கூட்டம் நடத்தினீர்கள்? இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தனது அண்ணனான முதலமைச்சரை கட்டாயப்படுத்தி இங்க வர வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கூட நிக்கிறேன்றதை விட வருவதற்கு முன்னால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள் என்பதுதான் எனது கேள்வி. முதல்ல பாண்டிச்சேரி நம்ம பார்க்க சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக மாற வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இருக்கிற பணியை அவங்க பார்க்க சொல்லுங்க. அவங்களோட எதிர்கால திட்டம் தமிழகத்தில் எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடணுன்ட்டு. நிச்சயமாக எங்கே போட்டிட்டாலும் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் தோல்வியைத்தான் பரிசாக தருவார்கள். ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்கு உண்டான பணிகளை அவர் மேற்கொண்டால் சொல்கிறேன். நான் இதை சொன்ன உடனே அண்ணன் சேகர் பாபு உடனே தமிழிசை போட்டி போடுறதுக்கு தான் நான் தூத்துக்குடியில இது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஓட்டு போட்டி தானா? அதுக்கு மேல சிந்திக்கவே மாட்டீங்களா? நான் உண்மையான மனிதாபிமான உணர்வோடு என்னோட சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் வந்தேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சர் இங்கே 18ஆம் தேதி மழை கொட்டுன்னு கொட்டி கொண்டு இருக்கிறது. மக்களோடு நான் இருக்கிறேன்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற அப்புறம் டெல்லிக்கு போயிட்டாரு. ஆக இது மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. மக்களை அவர்கள் இன்னும் பாதுகாத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. மத்திய அரசு கொடுக்காம நான் சொல்லல. மத்திய அரசு உடனே 1000 கோடி ரூபாய் கிட்ட அவசர கால நிவாரணமா கொடுத்திருக்காங்க. ஆக நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு என்று ஒரு சுயசார்பான மாநிலம் கிடையாதா? இது எல்லாத்தையும் நாங்க 30-20 சென்டிமீட்டர்னு சொன்னா நாங்க 20 சென்டிமீட்டர் தான் பார்த்துட்டு இருப்போம். 21 சென்டிமீட்டர் தான் எங்களுக்கு தெரியாது. அது வானிலை அறிக்கை மேல. அதே மாதிரி நாங்க மத்திய அரசு கொடுத்தாதான் நாங்க செய்வோம். இல்லைன்னா எங்களுக்கு அப்புறம் எதுக்குங்க மாநில அரசு? நாங்க தான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் மத்திய அரசோட ஒரு பிரதிநிதி தான். அதனால அதுல நான் சொல்றேன், எந்தவித தயக்கமும் நான் காண்பிக்க மாட்டேன். சிக்கல் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்குள்ள சில வழிமுறைகள் இருக்குது. அதை அறிவிக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன்